முக்கண்ணனான ஈசனுக்கே தான் கண்ணை கொடுத்து கண்ணப்பர் முக்தி அடைஞ்சதும் இந்த நாள் தான். மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் தன்னோட பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மன சிவபெருமான் சமாரம் செஞ்சாரு. பார்வதி தேவி தவம் இருந்து ஈசனோட சரிபாதியானதும் ஒரு மகா சிவராத்திரி நாள்ல தான். அஷ்ட ஆதி முனிவர்களும் யோகம் வழியா முக்தி அடைஞ்சது இந்த நாள்ல தான். பகீரதனுக்காக கங்கைய பூமிக்கு வர வச்சதும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் தந்ததும் இந்த அற்புதமான நாள்ல தான். எல்லாத்துக்கும் மேலா அடிமுடிக்கனா லிங்கோத்பவரா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்ததும் சிவராத்திரி நாள்ல தான். வருஷத்துக்கு ஒரு தடவை கண் பழித்து திருமூலர் திருமந்திரம் பாடினதும் மகா சிவராத்திரி நாள்ல தான். உலகம் அழியாம இருக்க சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடிச்சு தன்னோட தொண்டையில நிறுத்தி உலகத்தை காப்பாத்தின நாள் இந்த மகா சிவராத்திரி. படைத்தல் காத்தல் அழித்தல்னு இந்த மூணு சக்தியும் ஒன்னா திரண்டு பிரபஞ்சமே சக்தி நிலையோட உச்சத்துக்கு போற இரவுதான் மகா சிவராத்திரி. இந்த நாள்ல நம்ம பட்டினியா இருக்கிறது வெறும் சடங்கு இல்ல, உள் மனசுல இருக்கிற நீங்கி ஞானம் பிறக்கிறதுக்காக நாம செய்யற தவம் கோடி கோடி ஜென்மங்களோட கர்ம வினைகள் கூட சிவராத்திரி அன்னைக்கு நாம விழிச்சிருந்து 4 ஜாம பூஜை செஞ்சா சாம்பலா போயிடும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. உலக வாழ்விலிருந்து விலகி நின்னு இறை சிந்தனைக்கான விழிப்பு நிலையை அடையறத நோக்கமா வச்சு உருவாக்கப்பட்ட நாள் தான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி நாள்ல நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அந்த அற்புதங்களை எல்லாம் ஒன்னொன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சிவ பக்தர்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க போகக்கூடிய சிவன் கோயிலோட பேரை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஈசன் அருவமான ஒளியாவும் அருவுருவமான லிங்கோத்பவராவும் அழகே வடிவமான உருவமாவும் தன்னை வெளிப்படுத்தின நாள்தான் மகா சிவராத்திரி. மத்த எந்த விரதத்தையும் கடைபிடிக்க முடியாதவங்க கூட இந்த நாள்ல வழிபாடு செஞ்சு வேண்டதை நிறைவேற்றிக்க முடியும். சிவராத்திரினா சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ராத்திரின்னு அர்த்தம். இல்லனா சிவபெருமானோட பெரிய இரவுன்னு கூட சொல்லலாம். சூட்சுமான ஞான சக்கரங்கள் திறந்து உடல் முழுக்க அமிர்தம் ஊறும் இரவுதான் மகா சிவராத்திரி. சுவாசமும் இரத்த ஓட்டமும் இணைஞ்சுதான் நம்ம உடல் மன இயக்கத்தை நிர்ணயிக்குது. மாசி மாத தேய்பிறை சதுர்தசி இரவான மகா சிவராத்திரி நாள்ல உடலோட ஆதார சக்கரங்களோட பூட்டு விடுபட்டு யோகம் கூடி இறைவனோட இருப்பை உணர்ற வாய்ப்பு நமக்கு சுலபமா அமையும். அதுக்கேத்த மாதிரி அந்த நாளோட கிரக அமைப்பும் இருக்கு. அன்னைக்கு இரவு தூங்காம முதுகெலும்புகள் மேல கழுத்து சரியான அளவுல நிமிர்ந்து சுவாசம் சீராக யோக நிலையில தியானம் செஞ்சா உடலும் மனமும் ஆனந்த நிலையை அடையும்னு யோக நூல்கள்ல இருக்கு. அதோட சிவராத்திரி இரவுல நாடிகள் சீக்கிரமே செயல்பட ஆரம்பிச்சு உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுது. வெறுமனே சிவாலய வழிபாடு சிறப்பு பூஜைகள்னு இருக்காம மனம் ஒன்றி தியானம் செய்யுங்க. மனசு அலைப்பாஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 1.5 மணி நேரமாச்சும் அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்து ஈசனை தியானம் செய்யுங்க. இது ஒரு நல்ல ஆரம்பமா அமைஞ்சு சீக்கிரமே உடல் மன ஆற்றல் கிடைக்கும்னு ஞானிகள் சொல்றாங்க. சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள்லேயே தலை சிறந்த விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். எட்டினையும் உளத்து அன்பிளரேனும் உளரேனும் இந்நாள் எம்மை கண்டவர் நோற்றவர் பூசை பண்ணினர் நற்கதி அடைவர்னு சிவபெருமான் அருள் செஞ்சதா பரத பண்டிதம்ங்கிற நூல்ல இருக்கு. அதாவது அளவு கூட அன்புள்ளாவா இருந்தாலும் சரி, அன்பு உள்ளவங்களா இருந்தாலும் சரி, சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை தரிசிக்கிறவங்க, அவரை நினைச்சு விரதம் இருக்கிறவங்க, பூஜை செய்யறவங்க எல்லாருக்குமே நற்கதி கிடைக்கும்ங்கிறது தான் இதோட அர்த்தம். ஒரு சமயம் உலகம் முழுக்க பிரளயம் வந்திருக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருந்த எல்லா உயிர்களும் அழிஞ்சு சிவபெருமான் கிட்டேயே ஐக்கியமாயிடுச்சு. அதனால இந்த அண்ட பேரண்டமே ஸ்தம்பிச்சு செயலற்று போச்சு. அதை பார்த்து கருணையே உருவமான நம்ம பார்வதி தேவி ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. திரும்பவும் உலகம் இயங்கணும், உயிரினங்கள் மறுபடியும் செயல்பாட்டுல ஈடுபடணும்னு நினைச்சு ரொம்ப கடுமையான தவத்தை இடைவிடாம செஞ்சாங்க. ஆகம விதிப்படி 4 ஜாமங்களிலையும் சிவபெருமானை நினைச்சு அவங்க இருந்த அந்த தவத்துல மனம் இறங்கின சிவபெருமான் பொழுது விடுகிற நேரத்துல அம்பிகைக்கு காட்சி தந்து தான்கிட்ட ஒடுங்கி இருந்த உலகங்களையும் உயிர்களையும் மறுபடியும் படைக்கிறாரு. அப்போ பார்வதி தேவி, சுவாமி, நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரின்னு அழைக்கப்படணும். இந்த நாள்ல சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் உங்களை பூஜிக்கிறவங்களுக்கு சர்வ மங்களோட முக்தியையும் அருளணும்னு வேண்டாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியோட வேண்டுதலை ஏத்துக்கிறாரு. அம்பிகை இப்படி ஈசனை வழிபட்ட நாள்தான் மகா சிவராத்திரி. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சுந்தரநாதர், சிவயோக மாமுனின்ற யோகம் வழியா முக்தி அடைஞ்சது இந்த நாள்ல தான். அந்த ஒரு இரவு முழுக்க தேவர்கள் விழிச்சிருந்து
சிவபெருமானை வழிபட்டாங்க. இந்த ராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து கண் விழிச்சு சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சா பாவங்கள் நீங்கி நமக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் ராத்திரி முழுக்க தூங்காம விழிச்சிருப்பாங்க. நாள் முழுக்க விரதம் இருந்து ராத்திரியில 4 ஜாம பூஜை செய்வாங்க. சுருக்கமா சொன்னா மகா சிவராத்திரிங்கிறது இருள் நீங்கி ஞான ஒளி பிறக்கிற ஒரு அதிசக்தி வாய்ந்த இரவு. இந்த ஜென்மத்தில தெரியாம செஞ்ச பாவங்கள் இல்லைன்னா போன ஜென்மத்தில செஞ்ச கஷ்டமான கர்ம வினைகள் எல்லாம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மனசார சிவபெருமான வழிபட்டா அழிஞ்சு போகும்னு புராணங்கள் சொல்லுது. இப்போ இந்த மகா சிவராத்திரியில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு நாள் ஈஸ்வாகு வம்சத்தை சேர்ந்த சித்திரபானுங்கிற சக்கரவர்த்தி தன் மனைவி கூட சிவராத்திரி விரதம் இருந்துட்டே இருந்தாரு. அப்ப அங்க வந்த அஷ்டவக்கர மகரிஷிங்கிற ஞானி மன்னா, ஏன் இவ்வளவு ஸ்ரத்தையா விரதம் இருக்கீங்க? இந்த கடுமையான விரதத்தோட மகிமைதான் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு சித்திரபானு மன்னன், முனிவரே, நான் இந்த சிவராத்திரி விரதத்தை ஏன் கடைபிடிக்கிறேன்னு சொல்றேன், கேளுங்கன்னு அவருக்கு விரதத்தோட மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சித்திரபானு மன்னன் முனிவர் கிட்ட, நான் போன ஜென்மத்துல வாரணாசிக்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல சூசுவரன்கிற வேடனா இருந்தேன். மிருகங்களை வேட்டையாடி அதோட இறைச்சியை வித்துதான் எங்க குடும்பத்தை நான் காப்பாத்திட்டே இருந்தேன். ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுக்க வேட்டையாடியும் எனக்கு ஒரு மிருகமும் கிடைக்கல. வெறங்கையோட நான் வீட்டுக்கு போனா என் மனைவி குழந்தைகள் எல்லாரும் பட்டினியா இருப்பாங்கன்னு நினைச்சு இரவு நேரம் ஏதாவது மிருகம் இந்த பக்கம் வந்தா வேட்டையாடலாம்னு நினைச்சு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி உடாந்துட்டேன். அன்னைக்கு சிவராத்திரிங்கிறதோ நான் ஏறின மரம் விழுவ மரம்னோ மரத்தடியில ஒரு சிவலிங்கம் இருந்ததோ எனக்கு தெரியாது. பசியோட மரத்துல உடாந்திருந்தேனா தூக்கம் வந்து கீழே விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக ராத்திரி முழுக்க மரத்துல இருந்து வில்வ இலைகளை பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்தேன். அந்த இலைகள் எல்லாமே கீழே இருந்த சிவலிங்கத்து மேல விழுந்திருக்கு. இப்படி பட்டினி, தூங்காம விழிப்பு, விழப அர்ச்சனைன்னு இந்த மூணையும் நான் அறியாமலேயே அந்த சிவராத்திரி முழுக்க செஞ்சிருக்கேன். தெரியாம செஞ்சாலும் நான் சிவராத்திரியில பூஜை செஞ்சது எனக்கு புண்ணியத்தை கொடுத்துருச்சு. அந்த ஒரு நாள் நான் என்னை அறியாம செஞ்ச சிவ பூஜையோட பெரிய பலன் என்னன்னா, நான் என்னோட வேடன் உடலை விட்டுட்டு இந்த பிறவியில ஒரு பெரிய சக்கரவர்த்தியா பிறந்திருக்கேன். வேட்டையாடி வாழ்ந்தவன் இப்ப ராஜாவா இருக்கேன். இது எல்லாமே மகா சிவராத்திரி விரதத்தோட மகிமைதான்னு சித்திரபானு மன்னன் அஷ்டவக்கர மகரிஷி கிட்ட சொன்னாரு. இப்போ இன்னொரு வேடன் கதையை பார்க்கலாம். ஒரு வனத்துல குருதருன்கிற வேடன் ஒருத்தன் தன்னோட பெரிய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தான். நல்ல உடல் வலிமையோட இருக்கிறவன். தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு வேட்டையாடுற தொழிலையே தன் வாழ்நாளை கழிச்சிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு கல்வி அறிவும் இல்ல, உலகத்துல இருக்கிற மற்ற விஷயங்களை கத்துக்கிற விருப்பமும் இல்லாததுனால அவனோட மனம் பண்படாம இருந்திருக்கு. தெளிந்த அறிவும் ஞானமும் அவனுக்கு இல்லை. ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வேடன் கிட்ட, நீ இன்னைக்கு வேட்டைக்கு போகி நல்ல கொழுத்த விலங்கா பார்த்து வேட்டையாடி எடுத்துட்டு வா, சிவராத்திரியான இன்னைக்கு நாம நல்ல மாமிச உணவா சாப்பிடலாம்னு சொன்னதும் அவனும் தன்னோட வில்லம்பு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு கிளம்புறான். காலையில இருந்து மாலை வரைக்கும் எந்த விலங்கும் அவனோட கண்ணுல படல. இருள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. தாகத்துல தவிக்கிற வேடன் பக்கத்துல இருக்கிற நதிக்கு போய் நீர் அருந்திட்டு காலியா இருந்த நீர் குடுவையிலையும் நீரை நிரப்பி எடுத்துக்கிறான். வெறங்கையோட வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அவன் மனசுல ஒரு யோசனை வருது. நீர் நிலையில நீர் அருந்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு விலங்கு கண்டிப்பா வரும். அதை பிடிச்சிட்டு போகலான்னு முடிவு பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல ஏறி ஒழிஞ்சுக்கிறான். அது வில்வ மரம்னோ அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்ததோ அவனுக்கு தெரியல. அப்போ இரவோட முதல் ஜாமம் தொடங்கி இருந்திருக்கு. அவன் மரத்துல ஏறினப்போ அந்த அசைவால வில்வை இலைகள் உதிர்ந்து சிவலிங்கத்து மேல விழுந்துருச்சு. அவன் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒரு பெண்மான் நீர் அங்க வருது. உடனே வேடன் தன்னோட வில்லுல அம்பை பொருத்தி ஏறதுக்கு தயாராகிறான். அவனோட அந்த உடல் அசைவால அவன் வச்சிருந்த நீரும் சில வில்வ இலைகளும் சிவலிங்கத்து மேல விழுந்திருக்கு. அது முதல் ஜாமம் முடிகிற நேரம். வேடன் தன்னோட வில்லுல அம்பை பொருத்தின ஒளிமானோட காதுல விழுந்துடுது. அவனோட உடல் அசைவுகளும் வேடன் அங்க இருக்கிறமானுக்கு காட்டி கொடுக்க மான் உடனே வேடன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. வேடனே, என் உடலால உன் பசி தீர போறத நினைச்சு எனக்கு மன நிறைவா இருக்கு. இருந்தாலும் என் மனசுல ஒரு சின்ன சங்கடம். அது என்னன்னா, என்னோட இருப்பிடத்துல என்னோட குட்டிகள் நான் திரும்ப வருவேன்னு காத்துட்டு இருக்கங்க. நான் போகலைன்னா தப்பிச்சு போயிடுங்க. நான் போய் என் தங்கைய என்னோட கணவர் கூட சேர்த்து வச்சுட்டு வரேன். என் தங்கை ஒரு